வெல்கம் டு Chefmurugan'srecipe. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத நம்ம ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போகிற லேட்டஸ்ட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பியூர் வெஜிடேரியன் தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணுறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, ஸோ அவங்களுக்காக தான் அந்த வீடியோ பண்ணுறது. நம்ம ஒரு கரண்டி ஆயில் ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேப்சிகம், ஆனியன், கேரட் இது மூணையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா டைஸ் கட் பண்ணி நம்ம வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி டைஸ் கட் பண்ணி போட்டிருக்கோம். டைஸ் கட் பண்ணும்போது இது என்ன கேட்டிங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் தான். நம்ம எதுவுமே பாயில் நம்ம ஆட் பண்ணலை. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் டைஸ் கட்டிங் தான் பண்ணியிருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அதில் வந்துட்டு வெஜிடபிளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வந்துட்டு ஒரு 10-15 க்ரீன் பீஸ் வந்து பச்சை பட்டாணி வந்துட்டு நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு பவுல் ரைஸ் மிக்ஸ் பண்ணுறோம், ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறோன்னா அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டிக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு அதில் வெஜிடபிள் ஆட் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லைட்டாக வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம், சீனி. இது போட்டோன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸோட வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகாமல் வந்துட்டு நமக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் அது பார்க்கும்போது. ஸோ இப்போ வெஜிடபிள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸ் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். அதில் ஒரு பவுல் பாஸ்மதி ரைஸை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா ஃபுல் ஃப்ளேம் வச்சு தான் பண்ணணும். உங்களுக்கு வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ரைஸோட அந்த டெம்பரேச்சர் கூடி நமக்கு வந்து சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும், இல்லைன்னா ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எப்போயுமே ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது ஃப்ளேமை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மாதிரி போட்டுடலாம். நமக்கு வந்துட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஒயிட் பெப்பர் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பிளாக் பெப்பர் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஸோ நம்ம சால்ட்டு ஒயிட் பெப்பர் போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வந்துட்டு ஃபுல் ஃப்ளேம் வச்சு நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லா வந்து சால்ட் மெல்ட் ஆகி அந்த ரைஸில் வந்து நல்லா மிக்ஸ் ஆனால் தான் நமக்கு சாப்பிடும்போது வந்துட்டு ஒரே மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபுல் ஃப்ளேம் வச்சு நல்லா வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு தான் பார்த்துட்ருக்கோம். இதே வந்துட்டு சைனீஸ் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுற ப்ரிப்ரேஷன் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அஜினோமோட்டோ ஆட் பண்ணுவாங்க. ப்ளஸ் அதுபோக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சல்ரி, ஸ்ப்ரிங் ஆனியன் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நிறையா போடுவாங்க. நம்ம வந்து வீட்டில் சிம்பிளாக இருக்கிறத வச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நம்ம பிளான் பண்ணி இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ரெசிபி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அழகாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இப்போ ஃப்ரைட் ரைஸ் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பாருங்கள், இந்தளவு நல்லா ஃப்ரை பண்ணணும். உங்களுக்கு ரைஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாக வந்து நல்லா டெம்பர் ஆகி நல்லா ஃபுல் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம போட்டிருந்த நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி நல்லா எல்லாமே கெட் டுகெதர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கேப்சிகம், ஆனியன் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் குக்கிங் கிடையாதுங்க. நம்ம ஃப்ரைட் ரைஸ்னும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% தான் குக் ஆகணும். ஸோ அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து சாப்பிட்ற அளவு இருக்குது. இந்த சூட்டில் சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும், கலக்கலாக இருக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸ். ஸோ வீட்டில் அழகாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து சாஸ் வெனிகர் ஆட் பண்ணலாம். ஆனால் பட் எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது, அதனால் நான் பண்ணலை. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா லைட் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுபோக வந்துட்டு லைட்டாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வெனிகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நல்ல ஒரு ரெசிபியோடு வந்துட்டு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.